ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தனக்காரகன், கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அவரு 3ஆம் இடமான, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் குரு இருக்கும் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டிலிருந்து ரிஷப வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு குருவுடன், அதாவது தேவகுரு அசுரகுரு ஒன்றாய் இணையறாங்க. அதாவது மிதுன ராசியில். மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமா இருக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த சித்திர மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே சூரியன் உச்சம் பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறுறது, அதே மாதிரி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறது, புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற அமைப்புகள் எல்லாம் கண்டினியூஸா அவங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட சொந்த வீடு, அவங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய, அவங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகளில் ஆட்சி அமைத்து பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சித்திர மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரகமே அவங்க சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருக்க போதுங்க. அதன் அடிப்படையில் மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாருங்க. அவர் 7.5 சனியா இருக்கிறாரு, சில பேருக்கு விரய சனியா இருக்காரு, சில பேர் ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சில அதாவது கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும், யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் அங்கதான் இருக்க போறாரு. ஆனால் இந்த மாத கிரகங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துல மாறும் போது அவங்களோட பார்வை, அவங்களோட சேர்க்கை, அதாவது சனி பகவானோட சேர்க்கை பார்வை அமைய பெறும் போது இதனோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் சுக்கிரன் கால புருஷ தத்துவம் 7ஆம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், அதாவது கல்யாணம், காதல், ஆடம்பரம், வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் அறிவு சார்ந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள் மிதுன ராசியில். அதே மாதிரி அவங்க 2 பேரும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான குருவோட வீட்டோட தனுசு ராசியை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த அசுரகுரு தேவகுரு இணைவு மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்க போதுங்க. இதில் சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் அமோகமாக நடக்க போது, அது ஒன்றா பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற மே 15ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் மிதுன ராசியில் குருவோட இணையும் இந்த சுக்கிரன், குரு சுக்கிரன் இணைவு, அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு 10ஆம் இடம். இது உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்க போதுங்க. பதவி உயர்வு, புகழ் எல்லாமே ரெட்டிப்பு தன்மை ஆக போதுங்க. பதவி மட்டும் கிடையாதுங்க, புகழ், பணவரவு, லாபம், அனைத்து செயல்களிலும் வெற்றி, உங்கள் திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம், உங்களுக்கு 4க்கு அதிபதி குரு பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது உங்களுக்கு 2ஆம் அதிபதி துலாம் வீட்டுல தான் சுக்கிரன் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கக்கூடியவர். உங்களுக்கு தனக்காரகரமான சுகாதிபதியும் 10ஆம் இடத்தில் இடம்பெறும் போது அனைத்து சுகங்களும் வசதிகளும் பெறப்பெறுவீர்கள். முக்கியமா இவ்வளவு நாளா இருந்து வந்த வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, ஒரு நிரந்தர தன்மை. முக்கியமா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, எதுக்குடா இந்த வேலைக்கு வரோம், ஒரு மாதிரி பணிச்சுமை, ஒரு மன உளைச்சல், உயர் அதிகாரியிடையே ஒரு பிரச்சனை, தொந்தரவு, இதெல்லாம் ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் உங்க வேலை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடமைக்கு வேலை போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு நினைத்த வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, உங்களுக்கு பிடித்தமான இடம், உங்களுக்கு பிடித்தமான ஒரு உயர் அதிகாரி கூட போய் சேர்ந்து அதன் மூலமா மகிழ்ச்சி, அதன் மூலமா தனவரவு பணவரவு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய காலமாக இருப்பது. ஏன்னா யாராவது எந்த ஒரு தனிநபர் ஒரு மனிதனுக்கு வேலையில நிம்மதி இருந்தாதாங்க வீட்டிலயும் நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குடிக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு குடும்பம், தனவரவு, வாக்குஸ்தானம் என்ற அடிப்படையில்
10ஆம் இடத்துல போய் இப்ப சேர்றாரு. சோ இதன் மூலமா இப்ப தொழில் பண்ற இடத்துல, வேலை பண்ற இடத்துல உங்களுக்கு சந்தோஷமா அமைஞ்சதுன்னா உங்களோட சுகம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நீங்க நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா பேசுவீங்க, கணவன் மனைவி அந்த பிரச்சனை தீரும். சோ இதை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாற்றி அமைக்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் 2 பேரும் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம் மிக 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 சிறப்பு பெருந்திய காலகட்டமாக இருக்க போதுங்க. முக்கியமா யாரெல்லாம் தொழில இருக்கீங்களோ, பெரிய பெரிய முதலீடுகள் 2-3 பிரான்ச் ஓபன் பண்றது, புதிய புதிய தொழில இன்வால்வ் ஆகிறது, இன்னொரு பார்ட்னர் மூலமா உங்களுக்கு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இணைக்கும் இந்த மிதுன வீட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இதுக்கு இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் செல்வாக்கு உயரம், உங்க வாக்கு இனிமே மதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் உங்க வாக்குக்கு மரியாதை, வேலை செய்யற இடத்துல உங்க வாக்குக்கு மரியாதை, உங்க சொல்லுக்கு மரியாதை, இனிமே உங்க அதிகாரம் செயல்படும், உங்க சொல் வெற்றியடும் என்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போது. அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும், பொருளாதார வசதி மேம்படும், முக்கியமா திடீர் பணவரவு, புதிய புதிய வாய்ப்புகள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி ஏற்படுறது, உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறது. ஏன்னா உங்க கூட நிறைய பேர் டிராவல் ஆனவங்களாம் இருப்பாங்க, ஒரு 10 வருஷமா 15 வருஷமா. உங்க மூலயமா அவங்க குடும்பம் சிறப்படைகிறது, அவங்க குடும்பத்துல வளர்ச்சி அடைகிறது, உங்களால ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் இணையும் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிற அனைத்து செயல்களும் செயல் வடிவம் பெற்று திட்டங்கள் நல்லபடியா அமைந்து உங்களுக்கு அதிகமான லாபமும் பொருளாதாரமும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள், குடும்பத்தில் இன்ப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், திருமண தடைகள் நீங்கிறது எல்லாமே நல்லபடியா இருக்க போகுதுங்க. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல தொழில் இடம்பெறுது, புதிய புதிய பார்ட்னர்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறது. இதன் மூலமா உங்களுக்கு தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது, 2-3 பிரான்ச் 4-5 பிரான்ச் உருவாக்குற அமைப்பெல்லாம் கன்னி ராசிக்கு சுக்கிரன் குரு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களை தேடி, அதாவது உங்க நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல குருமார்கள் மூலயமா உங்களுக்கு ஒரு புதிய புதிய மனிதர்கள் தொடர்பு மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வம் வளம் பெருகும் இந்த காலகட்டம். அதே மாதிரி நீண்ட தூரம் யாத்திரைகள் போறது, புனித யாத்திரைகள் போறது, நீண்ட நாளா நீங்க போலான்ற நினைவுல இருந்திருப்பீங்க. அதாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்ன்ற யோசனையில இருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் நீண்ட நாள பிரார்த்தனைகள், நீண்ட நாள கனவுகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும், அதை செயல் வடிவம் பெறுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு தெளிவு பிறக்கும். இதன் மூலமா உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து புதிய வாழ்க்கைக்கு போகும் இந்த சுக்கிரனும் குருவும் இணையும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்க போகுது. புதிய வீடு வாங்கணும்னா வாங்குவீங்க, கார் வாங்குற அமைப்பு. ஏன்னா காருக்கு சொந்தக்காரர், வாகனத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். ஸோ நீங்க பழைய காரை மாற்றணும், புதுசா வாங்கணும்னா பிளான் பண்ணீங்கன்னா அது நடக்கும். ஸோ அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரன் குரு இணையும் 10ஆம் இடம். முக்கியமா தொழில் பண்ற இடத்துல, வேலை பண்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அங்க பெண்களின் ஆதாயம், பெண்களின் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ஸோ வெள்ளிக்கிழமை விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டுவாங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்க வாழ்க்கையில் வேலை, தொழில் மாற்றம், பொருளாதார வசதி, முக்கியமா அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை, பொருளாதார வசதி எல்லாம் மேம்படுத்தி இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் பெரிய பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருப்போதுங்க. வாழ்க வளமுடன்.